Hi students, நான் உங்கள் சுரேஷ், எம்எஸ்சி பிஎட் கெமிஸ்ட்ரி, நீட் ஜேஇ ஃபேக்கல்டி ஃப்ரம் விது அகாடமி. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியை படி, நீட்டை பிடி. அதாவது கெமிஸ்ட்ரி நம்ம படிச்சுட்டு இருக்கோம், டே டு டே லைஃப்ல அதை நம்ம அப்ளை பண்றோம், கரெக்டா? ஆனா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீட் அண்ட் ஜேஇ வரும்போது இந்த கெமிஸ்ட்ரின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. அப்படி இருக்கிற காம்ப்ளிகேட்டடை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க போறோம், சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th கிரேட்ல கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிக்கல் பாண்டிங்கிறது வந்து இந்த லெசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம், சில பேர் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டஃப் ஈஸி எல்லாமே என்ன பண்றோம், நமக்கு ஈஸியா மாத்திர போறோம். இந்த கெமிக்கல் பாண்ட்ல என்ன மாதிரி வெயிட்டேஜ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த 2 கொஸ்டின் என்னன்றத இந்த லெசன் மூலமா வெரிஃபை பண்ணிக்கலாம். Why do atoms form bonds? ஆட்டம்ஸ்லாம் எப்படி பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அட்டைன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா 2 ரூல் ஒபை பண்ணும். ஒன்று ஆக்டேட் ரூல் ஒபை பண்ணும், ஒன்று டூப்ளேட் ரூல் ஒபை பண்ணும். டூப்ளேட் ரூல் என்ன சார் அப்படின்னா ஹீலியம், அதாவது 2 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும், கரெக்டுங்களா? டூப்ளேட் ஆக்டேட் அப்படின்னா நியான், நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஆர்கான் சொல்லிக்கலாம். இதுல எத்தனை எலக்ட்ரான் சார் இருக்கும் அப்படின்னா 8 எலக்ட்ரானை அட்டைன் பண்ணணும், கரெக்டுங்களா? அப்போ ஆட்டம்ஸ் எல்லாமே பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அது அட்டைன் ஆகுறது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வேணும். அதுல சார் ஸ்டேபிளா மாறணுமான்னு கேட்டா ஆமா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஆர்கான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆர்கானுக்கு நியரஸ்ட் எலமெண்ட்ஸ் பார்த்தா அப்படின்னா குளோரின் இருக்கு. இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 17, இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன பண்ணிருக்கு 18 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு நியரஸ்ட் வந்து 18 தான் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா இருக்கு. அப்போ குளோரின் என்ன பண்ணும், நானும் என்ன பண்ணுவேன் 18 ஆர்கானா மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், இங்க பாருங்க ஒரு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக +17 -18 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், குளோரினுக்கு சார்ஜ் -1 வந்துடும். அப்ப குளோரின் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கு கெயின் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்பெல்லாம் பாண்டிங் லோயர் எனர்ஜி வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீசிங் ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் பண்ணும். அப்போ இங்க வந்து பார்த்தா அப்படின்னா நோபல் எலமெண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா வித்தவுட் பாண்டிங், பாண்டே ஆகாத முன்னே என்ன பண்ணோம் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தா அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ். அது என்ன சார் கெமிக்கல் பாண்ட்ஸ்? கெமிக்கல் பாண்ட்ஸ்னா வந்து நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறோமோ அதே மாதிரி இங்க இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்போது ஒரு பாண்ட்ஸை கிரியேட் பண்ணுது. அது 5 விதமா பண்ணுது. என்ன 5 விதமா பண்ணுது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா அயானிக் பாண்ட், செகண்ட் ஒன் கோவலன்ட் பாண்ட், தேர்ட் ஒன் கோஆர்டினேட் பாண்ட், ஃபோர்த் ஒன் மெட்டாலிக் பாண்ட், ஃபிஃப்த் ஒன் ஹைட்ரஜன் பாண்ட். என்ன சார் அயானிக் பாண்ட்? அயானிக் பாண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஓகேங்களா? அப்ப எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல என்ன பண்ணும் எலக்ட்ரான் லாஸ் ஆகும், ஒரு இடத்துல என்ன பண்ணும் எலக்ட்ரான் கெயின் ஆகும். இதான் வந்து நான் சொல்றேன் எனக்கு அயானிக் பாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோவலன்ட் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணும் ஷேரிங் பண்ணும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, 2 பேருமே சேம் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் இல்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் இருக்குமே, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆளுக்கு ₹1 கொடுத்து எலக்ட்ரான் ஷேர் பண்ற மாதிரி தான். இனி ₹1 கொடுப்பா, நான் ₹1 கொடுக்குறேன், 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றோம் ஒரு அமௌண்ட் நான் ஒரு பே வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் ஷேரிங் நடக்குதா, அதை தானே சொல்றாங்க அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் சொல்றாங்க. அயானிக் பாண்ட் என்ன சார் அப்படின்னா அயானிக் பாண்ட் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை இன்னொருத்தருக்கு என்ன பண்றது கொடுக்கறது. அப்போ சோடியத்தை என்ன பண்ணிருக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோடனே சோடியம் பிளஸ் கேரட் ஆகும், குளோரின் ஒரு எலக்ட்ரான் வாங்கினோடனே குளோரின் என்ன பண்ணிருக்கு நெகட்டிவ் ரோலாவும் பிளே பண்றது, ஓகேங்களா? அடுத்து என்ன சார் அப்படின்னா கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னா லோன் பேர் டொனேஷன், அதாவது எங்கிட்ட இருக்கிற பேராகாத எலக்ட்ரான் கூட என்ன பண்றேன் நான் இன்னொருத்தர் கொடுத்து பேர் பண்றேன். ஸோ அப்படி அதெல்லாம் சொல்றாங்க கோஆர்டினேஷன் பாண்ட். மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னா மெட்டலை வந்து இங்க கொடுத்துருக்க பாருங்க, மெட்டல் எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே என்ன பண்ணும் ஃப்ரீயா மூவ் பண்ணிருக்கும். எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீலி மூவ் ஃப்ரீலி பிட்வீன் மெட்டல் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹைட்ரஜன் பாண்ட் என்ன சார் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜன் பாண்ட் 2 விதமா பிஹேவ் பண்ணும், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன்ஸ் சிந்தசிஸ், கார்போஹைட்ரேட், இது எல்லாமே என்ன சொல்லிக்கலாம் ஹைட்ரஜன்லேயே ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொன்றா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுனா சார் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோடியம் கொடுத்துருக்காங்க,
சோடியத்துடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்த்தா அப்படின்னா 1s2 2s2 2p6 3s1 நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ சோடியம் வந்து பார்த்தா அப்படின்னா அட்டாமிக் நம்பர்னா வந்திருக்கு 11 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இதனுடைய நம்பர் ஆஃப் புரோட்டான் என்ன வரும்? 11 வரும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன வரும்? 11 வரும். சரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 0ன்னு வரும். அப்ப எப்படி சார் லாஸ் ஆயிடுச்சு? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அயனைசேஷன் எனர்ஜி, ஏன்னா அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணணும் இல்லையா, எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி பேர் என்ன சொல்றாங்க? அயனைசேஷன் எனர்ஜி சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதே மாதிரி Na கொடுக்குறோம், 17 தான். அந்த இடத்துல என்ன பண்றோம்? +11 என்ன பண்றாங்க? -11 நம்ம போடுறோம். ஓகேங்களா? அது -11 வராது, -10 நம்ம போட்டுக்கலாம். ஏன் சார் அப்படின்னா, அதானே ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஓகேங்களா? எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணிட்டேன்? ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டேன். இப்ப -11 +10 +11 -10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னா +1 நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? என்ன சார், அப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா ஒரு புரோட்டான் பெண்டிங் இருக்கும் இல்லையா, அதனுடைய சார்ஜ் தான் என்ன பண்றோம்? Na+ நம்ம கொடுக்குறோம். அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாரு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன்ல. இது ஃபர்ஸ்ட் செல் நம்ம சொல்லிக்கலாம், இது செகண்ட் செல் சொல்லிக்கலாம், தேர்ட் செல் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் செல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, செகண்ட் செல்ல 8 எலக்ட்ரான் இருக்கு, தேர்ட் செல் என்ன பண்ணிருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரான் எங்க சார் ஜம்ப் ஆகுது அப்படின்னா, இங்க இருந்து யாருக்கு போகுது அப்படின்னா புளூரினுக்கு வந்து அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து அட்டாச் ஆகுது. அப்ப புளூரினுடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பார்க்கும்போது குளோரின் 17 இருக்கும், +17ன்றது அதனுடைய புரோட்டான், -17ன்றது அதனுடைய எலக்ட்ரான். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 வரும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா 17 18 ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ண உடனே அதனுடைய சார்ஜ் என்னது? -1ன்னு வருது. அப்போ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நடக்கும் இல்லையா, ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுது, ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் நடக்கணுமே, அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்காங்க? இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப Na+Cl Na+Cl- கிடைச்சிருக்கு. மறுபடியும் Na+Cl- என்ன பண்ணிக்கலாம்? NaCl மாத்திக்கலாம். இப்ப இந்த இடத்துல அயானிக் பாண்டாவும் சொல்லிக்கலாம், நம்ம என்ன சொல்லிக்கலாம்? அயானிக் சாலிடாவும் இதை வச்சுக்கலாம். இந்த காம்பவுண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்டல் லேட்டெக்ஸ்லயும் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப Na+ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கு, Cl- என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒருத்தர் கொடுக்கணும், ஒருத்தர் வாங்கணும். இங்க மெட்டல்ன்றது கொடுக்குறாரு, டொனேட் பண்றாரு. டொனேட் பண்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லாஸ் பண்ணு சொல்றாங்க. நான் மெட்டல் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது, அக்செப்ட் பண்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வித்ராவிங். ஓகேங்களா? ஏன்னா அங்கிருந்து வாங்கிட்டேன்ல, வித்ரா பண்ணிட்டேன். சரிங்களா? இதான் அயானிக் பாண்ட். அடுத்து செகண்ட் ஒன்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா போத் 2 ஆட்டமே என்ன பண்ண எனக்கு அக்கர்ஸ் பிட்வீன் நான் மெட்டல்ஸ். எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா ஷேரிங் ஆகுது. எலக்ட்ரான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷேரிங் occurs between non-metals. Atoms share electron to complete octet rule attain பண்ணிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H2 கொடுத்துருக்காங்க, O2 கொடுத்துருக்காங்க, N2 கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அது எப்படின்றது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப முன்னாடி என்ன பண்ணிடணும் 2 கொடுத்துட்டு ஹைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 1ன்னு கொடுத்துரும். ஸோ ஆக்சுவலி எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் வந்துடுது. இது என்ன ரூல் ஒபே பண்ணுது அப்படின்னா ஒபை டூப்ளெட் ரூல் ஒபே பண்ணுது. ஒபை டூப்ளெட் ரூல் ஒபே பண்றதால இது என்ன பண்ணோம் அப்படின்னா 2 இன்ட்டு இங்க 2 ஆட்டம் இருக்கு இல்லையா, டூப்ளெட் ரூல்ல 2 சொல்லுவோம். இங்க 2 ஆட்டம் இருக்கு, என்ன பண்ணா 2 இன்ட்டு 2 4 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பாண்ட் பேர் கண்டுபிடிக்கணும் சார். பாண்ட் பேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 - 2 என்ன பண்ணிக்கலாம் 2. அப்ப லோன் பேர் கண்டுபிடிக்கணும் சார். லோன் பேர் எங்க சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, பாண்ட் பேர் இல்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் பாண்ட் பேர். அப்ப 2 - 2 = 0. அப்ப பாண்ட் பேர் என்ன வந்திருக்கு 2 எலக்ட்ரான் இருக்கா, அப்ப நீங்க டிவைடட் பை 2ன்னு போட்டீங்கன்னா அப்ப அதனுடைய பாண்ட் பேர் என்ன வந்துடும் 1ன்னு வந்துடும். அப்ப எலக்ட்ரான் எப்படி ஷேர் பண்ணுதுன்னா 1 ஒரு எலக்ட்ரான் இன்னொரு ஹைட்ரஜன் பண்ண ஒரு எலக்ட்ரான் கொடுத்து அது ரெண்டுக்கும் பாண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதான் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஃபார்முலால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா O2 மாலிகூல்ஸும் கொடுத்துக்கலாம், N2 மாலிகூல்ஸும் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா டபுள் பாண்டும் அழகா வரும், ட்ரிபிள் பாண்டும் அழகா வரும். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ மெல்டிங் பாயிண்ட், புவர் கண்டக்டிவிட்டி, டைரக்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்க ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. வாட்டர் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான் 2 என்ன பண்ணிருக்கு பாண்ட் பேர் எலக்ட்ரான் நடந்திருக்கு. ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுது. இதே மாதிரி இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிருக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்டை பேர் பண்ணுது. அப்ப கோவலன்ட் பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் ஷேரிங் நடக்குது. ஸோ கோவலன்ட் பாண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிக்கலாம் கோவலன்ட் பாண்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கோவலன்ட் பாண்ட் நேச்சர் தான். ஆர்கானிக் காம்பவுண்ட் நேச்சரால என்ன பண்ணும் கோவலன்ட் நேச்சரா வருது. ஓகேங்களா, இதை தான் நம்ம வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன பண்றோம் அப்படின்னா கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னா லோன் பேர் டொனேஷன். இப்போ ஒரு ஆட்டம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிகப்படியான லோன் பேர் என்ன பண்ணிருக்கு வச்சிருக்கும் போது அது கூட H+ வந்து கம்பைன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NH3 கொடுத்துருக்காங்க. இப்போ NH3ல வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன சார் அப்படின்னா நைட்ரஜன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து வந்திருக்கு 7 வந்திருக்கு. இதுக்கு நியரஸ்ட் நோபல் கேஸ் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நியான் கொடுத்துக்கலாம். நியானுடைய அட்டாமிக் நம்பர் என்ன 10. இது மைனஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து எது கண்டுபிடிக்கணுமோ அதை பிளஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டோம் அப்படின்னா எனக்கு -3 வரும், வேலன்சி -3 வரும். ஆனா நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5 வரும். அப்போ 5 வந்திருக்கு அப்படின்னா வேலன்சினா 3 பாண்ட் பேர் இருக்கும், மீதி இருக்கிற 2 எலக்ட்ரான் என்னவா இருக்கும் அப்படின்னா லோன் பேர் எலக்ட்ரானா இங்க இருக்கு. இங்க பாருங்க நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 2 மணி அப்படி இருக்கு, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து ஷேர் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஈச் ஹைட்ரஜன் என்ன பண்ணிருக்கு ஷேரிங் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்கிற 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா H+ அப்படின்னா என்ன பண்ணிருக்கு புரோட்டான் அக்செப்ட் பண்ண போகுது. ஸோ இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜனோட காம்பினேஷன் நடந்துச்சு அப்படின்னா பாண்ட் பேர் எலக்ட்ரானா மாறிடும். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க எம்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த எம்டி பாக்ஸ் அந்த எலக்ட்ரான் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன மாறும் அங்க ஒரு எலக்ட்ரான் இரேட் ஆகுது. இங்க இருக்கிற பிளஸ் கேரக்டர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மேல போய் ஃபார்ம் ஆகுது. அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NH4+ அப்படின்னா அதனுடைய நேம் வந்து அமோனியம் அயான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எலக்ட்ரான் பேர் டொனேஷன் லோன் பேர் டொனேஷன் நடந்தா அப்படின்னா இதை என்ன சொல்லியிருக்காங்க NH4 அமோனியம் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் அயான் சம் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் இது அப்ளிகபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெட்டாலிக் பாண்ட். மெட்டாலிக் பாண்ட் அப்படின்றது பார்த்தா அப்படின்னா ஷீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஆட்டம் ரிலீஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் டு ஃபார்ம் டீலோகலைசேஷன் எலக்ட்ரான் கிளவுட். மெட்டல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய எலக்ட்ரான் என்ன பண்ணும் அதை ரிலீஸ் பண்ணி விட்டோம் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஏன்னா மெட்டல் எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து காப்பர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் டக்குன்னு எப்படி சார் எழுதணும் அப்படின்னா 1 ஒரு வாட்டி போடுங்க, 2 2 வாட்டி போடுங்க, 3 3 வாட்டி போடுங்க, 4 ஒரு வாட்டி போடுங்க. ஓகேங்களா, அப்ப காப்பருடைய அட்டாமிக் நம்பர் வந்து 29 வச்சுக்கலாம். அப்ப இது எப்படி சார் எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் எழுதணும் எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கல 1s 2s 3s 4s அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற பெண்டிங் 2p 3pன்னு கொடுத்துட்டு 3d நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்க 2ன்னு அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்த பின்ற இடத்துல என்ன பண்ணிக்க 6 அப்படின்னு அப்ளை பண்ணிங்க. டி எப்படி சார் கண்டுபிடிக்கணும் இங்க அட்டாமிக் நம்பர் என்ன 9. அப்ப என்ன பண்ணலாம் 3d9 போட்டுருங்க. அப்ப இங்க 3d9 இருக்கு அப்படின்னா இதனுடைய எலக்ட்ரானிக் கன்வர்ஷன் பார்க்கும்போது மெட்டல் அதாவது என்ன சார் நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு இருக்கோ அது ஈக்குவலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் இருந்தே ஆகும். அப்ப இங்க மெட்டல் வந்து நிறைய இருக்குன்றதால எலக்ட்ரான் என்ன பண்ணும் ஃப்ரீயாவே டீலோகலைசேஷன். லொகேஷன் ஒரே இடத்துல இருக்கும், டீலோகலைசேஷன் எலக்ட்ரான் என்ன பண்ணும் ஃப்ரீயபிளா மூவபிளா இருந்தே இருக்கும். அதனாலதான் இது எங்க சொல்றாங்க அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரான் எப்பெல்லாம் மூவ் ஆகுதோ அப்ப என்ன பண்ணும் கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் என்ன பண்ணும் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா லக்ஷர் மேலபிள் அண்ட் டக்லைட். ஓகேங்களா, பளபளப்பாவும் இருக்கும், தகரமும் மாத்திக்கலாம், கம்பியாவும் மாத்திக்கலாம் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் மெட்டாலிக் பாண்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட். வீக் பட் விட்டைல். வீக் அட்ராக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் புளோரின். ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக் அட்ராக்ஷன் தான் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்ராக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஹைட்ரஜன் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாமே வந்து ஹைட்ரஜன் என்னவா இருக்கும் வீக்கா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர், அமோனியா, HF. இம்பார்ட்டன்ட் ஐஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இப்போ அங்க வந்து வாட்டர் இங்க கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிராப் எடுத்துக்கிட்டோமே, ஒரு டிராப் எடுத்துட்டு இன்னொரு டிராப்பை நம்ம ஆட் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிடும் வாட்டர். எனக்கு என்ன ஆகுது அப்ப எனக்கு உள்ள என்ன நடக்குது ஹைட்ரஜன் என்ன பண்ணிருக்கு பேர் நடக்குது. இப்ப பாருங்க இது வாட்டருடைய
இது ஆக்சன், ரெட் கலர்ன்றது ஆக்சன், ரெண்டு ஹைட்ரஜன் ஒயிட் கலர் இருக்கு. இது கூட அதே மாதிரி இதே ஒரு வாட்டர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் நடக்குது. அந்த கனெக்ஷன் என்ன சொல்றாங்க, ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா, ஐ ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ பேரிங், புரோட்டீன் லோடிங், இது எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிருக்கு, அதாவது விட்டல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக ஹைட்ரஜன் பாண்ட் வந்து நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சரி, ஓகே, நம்ம இந்த டாபிக் எடுத்தோம் இல்லையா, இந்த டாபிக்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஏரியா நம்ம பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜெனான் டைஃப்ளோரைடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எப்படி நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனான். இது எப்படி சார் நான் கரண்ட் பிடிக்கணும், இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜெனானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, 8. ஜெனானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது, 8. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, எத்தனை பாண்ட் பேர் இருக்கு, 1 2. புளூரின் 2 தான் இருக்கு. புளூரினுடைய வேலன்ஸ் என்ன, 2 தான். லோன் பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 1. ஸோ அப்ப 2 புளூரினா 2 எலக்ட்ரான் எடுத்துச்சா, அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, 3 லோன் பேர் எலக்ட்ரான், 2 பாண்ட் பேர் எலக்ட்ரான். அப்ப 3 லோன் பேர் எலக்ட்ரான், 2 பாண்ட் பேர் எலக்ட்ரான். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கு, 5. 5ன்றது எப்படி எழுதணும் அப்படின்னா, எஸ் ஆர்பிட்டால் ஒரு பாக்ஸ் தான் இருக்கும், பி ஆர்பிட்டால் 3 பாக்ஸ் இருக்கும், டி ஆர்பிட்டால் 1 இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அப்போ ஜெனான் புளூரைடுக்கு ஆன்சர் என்னது, லீனியர். ஓகேங்களா, இது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது நீட்ல நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, போரான் டைஃப்ளோரைடு. போரானுடைய வேலன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 3 வேலன்சி. ஸோ இருக்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 தான். அப்ப 3மே கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்ப 3 பாண்ட் பேர், நோ லோன் பேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 3னா S1 P2. அப்ப S1 P2 என்னது, ட்ரைகோனல் பிளேனர் அப்படின்னு நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்து சல்பர் ஹெக்ஸாஃப்ளூரைடு கொடுத்துருக்காங்க. சல்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, 6. அப்போ 6மே கரெக்டா இருக்கு. அப்ப டைரக்டா நம்ம ஆன்சர் போடலாம். 6 அப்படின்னா S1 P3, ரிமைனிங் என்ன இருக்கு, 2. அப்ப ஆன்சர் என்ன, sp3 d2, ஆக்டாடல் ஷேப் இருக்கு. ரிமைனிங் இருக்கிற NH3 மீதி 3மே கண்டுபிடிச்சதால ட்ரைகோனல் பிளானர். அது எப்படி சார் போடலாம், நைட்ரஜன் வந்து 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு, அது கூட என்ன பண்ணிக்கலாம், 3 பாண்ட் பேர் எலக்ட்ரான் கனெக்டா இருக்கு. அந்த 3 பாண்ட் பேர் எலக்ட்ரான், இப்போ ஒரு லோன் பேர் எலக்ட்ரான், 3 பாண்ட் பேர் எலக்ட்ரான் மொத்தத்தை ஆட் பண்ண என்ன வந்திருக்கு அப்படின்னா sp3 கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நீங்க வாட்டர் பார்க்கலாம். வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம், 6 எலக்ட்ரான் இருக்கு வாட்டருக்கு. கரெக்டா, வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கு. அதுல 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஹைட்ரஜனுடைய ஒரு எலக்ட்ரான் என்ன, ஒரு எலக்ட்ரான் இது கூட ஜாயின் ஆகும், இன்னொரு எலக்ட்ரான் இது கூட ஜாயின் ஆகும். கரெக்டுங்களா, அப்ப 2 எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும், பாண்ட் பேரை கொடுக்கும். 2 பாண்ட் பேர், 2 லோன் பேர். அப்ப டோட்டல் என்ன வந்திருக்கு, எனக்கு 4ன்னு வந்திருக்கு. அப்போ 4ன்னு வந்து இது என்ன ஷேப்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்க என்ன யோசிக்கலாம், இப்போ ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, என்னது, 2 லோன் பேர். அப்ப இதுல என்ன வந்திருக்கு, எதுக்கு 2 லோன் பேர் வந்திருக்கு, எதுக்குமே 2 லோன் பேர் வரல. அப்போ ஆப்ஷன் என்னது, செகண்ட் ஒன்று தான். அப்போ வாட்டர் என்ன பண்ணிக்கலாம், என்ன ஷேப் இருக்கு, இது என்ன ஷேப் பார்த்தாவே தெரியுது, பெண்டு ஷேப்பு. ஓகேங்களா, இதனுடைய பாண்ட் ஆங்கிள் வந்து 104.5 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தா அப்படின்னா C டபுள் பாண்ட் ஓன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்ப C டபுள் பாண்ட் சென்ட்ரல் ஆட்டம் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, சென்ட்ரல் ஆட்டம் பார்க்கும்போது எனக்கு கார்பன் சென்ட்ரல் ஆட்டத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண, லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்போ 0 லோன் பேர் எலக்ட்ரான். 0 லோன் பேர் எலக்ட்ரான். இது வந்து CO2ன்றது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா லீனியர் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அப்ப CO2 என்ன பண்ணிக்கலாம், யார் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுக்கு கொடுத்துக்கலாம். அப்ப CH4னா நம்ம தெரிஞ்சு போச்சு, டைரக்டா என்னது, டெட்ராஹெட்ரல் தான். அப்ப ஆன்சர் அங்கேயே இருக்கு சார், டெட்ராஹெட்ரல் லோன் பேர் எலக்ட்ரான். இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 மேபி என்னவா இருக்கலாம், டெட்ராஹெட்ரலா இருக்கலாம். இந்த 4 ஆப்ஷன் எது இருக்கு, எதுவுமே கிடையாது. அப்ப அது 1 மட்டும் தான் இருக்கு. 4 ஆப்ஷன்ல வந்து தேர்ட் ஒன் மட்டும் தான் டெட்ராஹெட்ரலா இருக்கு. PCl5 என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 கொடுத்துக்கலாம். ஸோ இதுல எத்தனை பாண்ட் பேர் எலக்ட்ரான் இருக்கு, ஏன்னா PCl5 5மே பாஸ்பரஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் அது 5 தான். 5மே என்ன பண்ணிருக்கு, பாண்ட் பேர் ஃபார்ம் பண்ணிருக்கு. 3 என்ன பண்ணும், 90 டிகிரி இருக்கும், 2 என்ன பண்ணும் 120 டிகிரில இருக்கும் கொடுத்துருக்காங்க. இதான் ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, இதான் நம்ம வந்து இதெல்லாம் நீட் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்கோம், இந்த லெசன்ல இருந்து நம்ம கவர் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஷார்ட்கட்ல நம்ம என்ன பண்ணலாம், நிறைய வேணும் அப்படின்னா நம்மள கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பாண்டிங் டைப்ஸ் குயிக் சம்மரி நம்ம பார்த்தலாம். நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அது எல்லாமே என்ன பண்ணணும், ஃபைனலா கொடுத்துடலாம். அயானிக்னா டிரான்ஸ்ஃபர் NaCl, கோவலன்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், கேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், CH4H2 ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளா பண்ணிக்கலாம். கோஆர்டினேட்னா டொனேஷன் ஆஃப் NH4+, மெட்டாலிக் அப்படின்னா எலக்ட்ரான் ஷீட் காப்பர், ஹைட்ரஜனா இன்ட்ராமாலிகுலர் வாட்டர்னு சொல்லிக்கலாம். கம்பேர் ப்ராப்பர்ட்டிஸ் எலக்ட்ரான் பிஹேவியர்,
இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்த டாபிக்ல இருந்து பார்த்தது எல்லாமே நம்ம இங்க பார்த்தாச்சு. NaCl அயானிக் பாண்டு, N2 என்ன பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட், NH4+ கோஆர்டினேட் பாண்ட், காப்பர் மெட்டாலிக் பாண்ட், வாட்டர் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம இந்த கோவலன்ட் பாண்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த லெசன்ல நம்ம மெயினா என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டுல கோவலன்ட் பாண்டு தானே பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபோக்கஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டாபிக்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விபிடி தேரி இருக்கு, பிஎஸ்இபிஆர் தேரி இருக்கு, எம்ஓடி தேரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்ல நிறையவே இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா நிறைய ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா விது அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.